இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம், வரமிளகா, குருமிளகு, சீரகமெல்லாம் வறுத்து எடுத்து மிக்சியில் மசாலாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்குங்க. நம்ம முதலியே நாட்டுக்கோழி 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டா மசாலா அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க. முதல்ல உப்பு போட்டு அளவான உப்பும் போட்டுக்குங்க. நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்த பின்னால் வடைச்சட்டியில் தனியாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வணக்கி அதில் கொட்டிடுங்க. கொட்டினா கொதிச்சா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் ஊற்றல. சளி காய்ச்சல் இருக்கவங்களுக்கு இப்படி சூப்பு மாதிரி வச்சு ரசம் மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.